வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு இன்று ஆலோசனை. தமிழகத்தில் நடத்தப்பட இருக்கும் சட்டசபை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டம். நாடு முழுவதும் இன்று வங்கி ஊழியர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதால் நேரடி வங்கி சேவைகள் பாதிக்க வாய்ப்பு. இன்று பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றால் ஒரு நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை. டெல்லி டப்பா என்ஜினுக்கு முன்பாக திராவிட மாடல் சூப்பர் என்ஜின் என்றும் தலைகுனியாது. திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். பாஜகவினுடைய டப்பா என்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் என்றும் தலைகுனியாது. திராவிட மாடல் சூப்பர் என்ஜின் ஓடாத என்ஜின் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணி சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜினாக மாறப்போவதாகவும் உறுதி. சூப்பர் இன்ஜினை தான் நம்ம பார்த்தோமே. டிஎன்பிசி எக்ஸாம் கூட ஒழுங்கா நடத்த முடியாத சூப்பர் இன்ஜின். முந்தின நாள் 5 லட்சம் பேரை வச்சு இளைஞர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு 9,000 பேருக்கு ஒழுங்காக டிஎன்பிசி எக்ஸாமை ஒரு அரசு வேலை கனவோடு இருந்த இளைஞர்களின் கனவு நசுக்கப்பட்டது. உங்கள் சூப்பர் இன்ஜின் தான் உங்கள் ஸ்கூலில் கத்தி வச்சுட்டு போய் குத்திக்கிட்டு இருக்காங்களே, உங்கள் சூப்பர் இன்ஜினை தான் எங்களுக்கு தெரியுது. உங்கள் சூப்பர் இன்ஜின் ப்ராப்பர் இன்ஜினாக இல்லை, ஓடாத இன்ஜினாக தான் இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினாக தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கிறது. அவங்க கொஞ்சம் சூப்பர் இன்ஜினை வச்சுட்டு ஓரமாக ஒதுங்கி இருந்தால் நல்லது என்பது எனது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை தவிர்த்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பாஜக ஆட்சிதான். பாஜக ஆட்சிக்கு வந்தால் வளர்ச்சி அரசியல் கலவர அரசியலாக மாறும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? நாம் போராடுவது திமுக வெற்றிக்காக அல்ல தமிழ்நாட்டிற்காக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தேர்தல் இல்ல, இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தமிழக மக்கள் நினைத்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி, எங்களுடைய கூட்டணி தமிழகத்தில் 210 இடங்களில் வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். ரொம்ப பெரிய நம்பர் சார் கொடுக்குறீங்க. இருக்கின்ற நிலவரத்தை பற்றி சொல்றேன். ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிகார பகிர்வு குறித்து பேசி திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க சிலர் சதி செய்வதாக இந்தியா டுடே நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டு.
ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கலக்கி விடுற பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஏற்படுகிற ஒரு திட்டமிட்ட ஸ்திதி செய்யறாங்க. அதை பற்றி நாங்களும் கவலைப்படல, அப்படின்னு கவலைப்படல. நாங்கள் கூட்டணி அமைத்தால் அடிமை என்கிறார். ஆனால் திமுக தான் காங்கிரசிடம் அடிமையாக உள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பமான சூழல் நிலவி வருவதாகவும் கருத்து. திமுக ஒரு காலத்துல காங்கிரஸை கடுமையை எதிர்த்தது. எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, மிசா சட்டத்தில் பிடிச்சு போட்டாங்க. நாங்கெல்லாம் பள்ளிக்கும் பாம்புக்கும் சிறையில இருந்தோம் என்று சொன்னவர்கள்லாம் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஆனா நாங்க கூட்டணி அமைச்சா அடிமை என்று சொல்லிடுறோம். இதுல எந்த விதத்துல சரி? நான் ஏற்கனவே தெரிவித்தவாறு 1999 நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆட்சியில் பங்கு குறித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என ஆகிவிட்ட நிலையில் ஏதோ சொல்ல வேண்டும் என சொல்வதாக பேட்டி. ஆட்சிக்கே வராத போது, ஆட்சிக்கு வருங்கிற ஒரு உறுதியான நிலை இல்லாத போது, இவள் கூட்டணி ஆட்சி பற்றி கூட்டணி இருந்தால் என்ன, கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன, இருந்தாலும் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவ்வாறு சொல்லியிருக்கார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படாது என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து திமுக காங்கிரஸ் தலைமை பேசி முடிவு செய்யும் எனவும் பேட்டி. தவேக தலைவர் விஜய் திரையில் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் அரசியலில் எம்ஜிஆர் பெயரை சொன்னால்தான் கட்சியை நடத்த முடியும். தமிழகத்தில் திமுக தவேக இடையேதான் போட்டியே என விஜய் கூறுவதை ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி கடும் பேட்டி. இன்னும் ஒரு தேர்தலில் கூட அந்த கட்சி தேர்தலை சந்திக்கல. ஒரு தேர்தலாவது சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்பதை கணிக்க முடியும். எம்ஜிஆர் பேரை சொன்னா தான் கட்சியை நடத்த முடியும். எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட புகழ்மிக்க தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்பது எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் ஒத்துக்கிறாங்க. திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு அரசியல் கட்சி தொடங்க பிறகு, ஒரு தேர்தலை சந்தித்த பிறகுதான் அதை பற்றி நம்ம விளக்க சொல்ல முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி விசிலை பார்த்து பயப்படவில்லை. விசிலை பார்த்து பயப்படும் அளவிற்கு திமுக தான் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. குப்பை கலெக்ட் பண்ண போனாரு திமுக காரங்க ஓடி போய், நாங்கள் விசிலெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை, நாங்கள் தைரியமாக இருக்கோம். அந்த அம்மா விசில் அடிச்சுட்டு போய் குப்பை கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. உடனே அந்த விசிலை பிடிங்கி குப்பைக்குள்ளே போட்டுட்டு, நம்ம குப்பை கலெக்ட் பண்ணுறதுலாம் விசில் அடிச்சுட்டு வரக்கூடாது, மைக்கு தரேன் அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அம்மா கேட்டாங்களா, இப்போ கண்டக்டருக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால விசிலை பார்த்து கூட பயப்படுற நிலைமையில திமுக இருக்குது. தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிலை குறித்ததான கன்வர்ஷன் கான்க்ளீவ் என்ற தலைப்பில் இன்று மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், வேலை வாய்ப்புகள், முதலீடுகள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிடுகிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய பட்ஜெட்டில் பாஜக தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாக குற்றச்சாட்டு. குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி. தேர்வர்கள் இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு.
உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை மெரினா கடற்கரையில் அமையவுள்ள 300 கடைகளுக்கு குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு. சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று முன்னாள் நீதிபதி பால் வசந்தகுமார் முன்னிலையில் குலுக்கல் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை விமான நிலைய பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வானில் வட்டமடித்த பயிற்சி விமானம். விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் விளக்கம். வந்தவாசியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக புகார். கிரேன் மூலம் மாலை அணிவித்தும் கத்தியை சுழற்சி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட தவிக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 50 பேர் மீது வழக்கு பதிவு. கோவை மேட்டுப்பாளையத்தில் குடும்பத்தினருடன் சரக்கு ஆட்டோவில் வந்த ஓட்டுநருக்கு அபராதம் விதித்த போக்குவரத்து காவலர். ஆன்லைனில் கட்டுகிறேன் என்பவரிடம் நாங்கள் வைத்திருக்கும் மெஷினில் தான் பணம் கட்ட வேண்டும் என அடாவடி செய்த வீடியோ வைரல். சார் நான் ஆன்லைன்ல கட்டிடுறேன் சார். ஏங்க ஆன்லைன்ல கட்டிடுறேங்க. போப்பா என்ன கட்டு வண்டி சார் நான் எடுத்துக்கிறேன். எப்படி ஃபைன் கட்டுறது? நான் ஸ்பாட் ஃபைன் இல்ல, நீங்க பில் போட்டீங்கன்னா நான் வாயை மூடி போடா போகுதுறேன். சார் நான் சொல்றேன், நீ சிவியா நீ சொல்ற நான் கேட்டேன் சார். எங்க கையில காசு இல்லங்க சார். ஃபைன் நான் போன்ல தான் கட்டுறோம். போன்ல கூட எங்க இருக்குது? அது போன் இது ஆன்லைன் பேமெண்ட் தான் இல்லனா. எங்க இது ஆன்லைன்ல கட்டுறதுங்களா எப்படிங்க? இது கையில கட்டுறது தெரியாதங்க கேக்குறான். கட்டணும் மிஷின்ல கட்டிடலாம். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் இன்று ஸ்ட்ரைக் நடைபெறுவதன் எதிரொலி. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் விமரிசையாக நடைபெற்ற கலை விழா. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த மாணவ மாணவிகளின் ரேம்ப் வாக் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். நாட்டில் உள்ள 1.5 பில்லியன் மக்களின் எதிர்காலத்தையும் அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார் பிரதமர் மோடி. பாஜகவின் நிதி கட்டமைப்பு குறித்த வழக்கு விசாரணை அமெரிக்காவில் நடைபெறுவதால் சரணடைந்து விட்டதாகவும் ராகுல் காந்தி விமர்சனம். Thousands and thousands of acres each farm to mechanized American farms, thousands and thousands of acres each farm. You have opened the door to crush our poor farmers. It is disgraceful. It is disgraceful. No prime minister has ever done this before. And let me tell you, no prime minister after you is ever going to do it. உலக வர்த்தக அமைப்பின் முன் சரணடைந்து நாட்டில் உள்ள விவசாயிகளையும் ஏழைகளையும் விட்டது காங்கிரஸ் அரசு. இந்தியாவை அமெரிக்காவிடம் மத்திய அரசு அடகு வைத்து விட்டதாக ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி. डिस्ट्रीब्यूशन कर नहीं सकते थे, गरीब को रेशन दे नहीं सकते थे, देश को, गरीब को, किसान को बेचने वाले ये लोग हैं, ये सरेंडर करके आए हैं, WTO में जाकर के पूरे सरेंडर करके आए हैं ये लोग.
அனில் அம்பானி ஹர்தீப் புரி குறித்த எப்ஸ்டின் ஃபைல் தொடர்பாக கடந்த 18 மாதங்களாக பதிலளிக்காமல் மத்திய அரசு மௌனம் காப்பது ஏன்? உரிய ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி திட்டவட்டம். प्रेशर है प्राइम मिनिस्टर पे, वो अनिल अंबानी का नाम उसमें है. अंबानी का केस अदानी का केस चल रहा है, उसमें समन्स आई हैं. गवर्नमेंट ऑफ इंडिया ने 18 महीने के लिए रिप्लाई नहीं दिया है. डायरेक्ट प्रेशर है प्राइम मिनिस्टर पे, वो सब जानते हैं. बट मेन बात ये है, देखिए बिना प्रेशर कोई हिंदुस्तान का प्राइम मिनिस्टर ये नहीं कर सकता है. जो हुआ है, जो किसानों के साथ हुआ है, डेटा के साथ हुआ है, डिफेंस के साथ हुआ है, एनर्जी सिक्योरिटी के साथ हुआ है, कोई प्रधानमंत्री नहीं कर सकता है. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி குறித்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் ராகுல் காந்தி. உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை எனில் அவர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் தாக்கல் செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். There is a very clear-cut rules against Sri Rahul Gandhi for misleading the House and also making baseless statement. There is a very clear-cut rules of procedure and conduct of business in the Lok Sabha and Rajya Sabha. எப்போதும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர். அமெரிக்காவின் எப்ஸ்டீன் கோப்புடன் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி பதிலடி. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் ஏஐ புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் ஏஐயால் உருவாக்கப்பட்டது என்ற லேபிள் இடம்பெற வேண்டும் என உத்தரவு. மத்திய அரசின் இந்த புதிய விதிகள் வரும் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் 67 ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியிடம் வீழ்ந்தது இங்கிலாந்து. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான T20 போட்டி வரும் 15ஆம் தேதி இலங்கையில் நடைபெறுவதன் எதிரொலி. பல்வேறு நாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் குவிந்து வருவதால் சென்னை இலங்கை இடையிலான விமான கட்டணங்கள் 3 மடங்கு உயர்வு. இயக்குனர் விஜய் இயக்கத்தில் விளம்பரத்தில் நடிக்கும் நடிகர் அஜித்குமார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இணையத்தில் வைரல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.